தலைப்பு கணினியியலும் தமிழியலும். அறிமுக உரை வழங்கிய பேராசிரியர் நாம் எங்கு துவங்கினோம் என்பதை மிக தெளிவாக ஆழமாக சொல்லிவிட்டார். ரொம்ப விவரமா ரொம்ப வைடா கவர் பண்ணிட்டார். பட் ஸ்டில் தமிழ் ஆய்வு, தமிழ் கணினி ஆய்வு எங்க ஆரம்பிச்சோம்னா ஃபர்ஸ்ட் எழுத்துரு உருவாக்கப்பட்டது. முதலாக கணினி திரையில் தமிழ் எழுத்தை பார்ப்பதே ஒரு மிகுந்த பரவசம் தரக்கூடிய அனுபவமாகவும், அதுவே ஒரு பெரிய டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆன டைம் எல்லாம் இருக்கு. எப்பன்னா 90களின் இறுதியில். அப்போ நம்ம ஸ்கிரீன்ல தமிழ் வருது அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷத்துக்குரியதான ஒரு விஷயமா இருந்தது. நான் ஃபுல்லும் உள்ள போறதுக்குள்ள ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது நீங்க எப்போ வேணாலும் என்னைய ஸ்டாப் பண்ணி என்ன டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். இது ரொம்ப இன்டராக்டிவா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ கேன் ஸ்டாப் மீ எனி டைம் டு ஆஸ்க் எனி கொஸ்டின். என்ன வேணா கேட்கலாம், எப்போ வேணாலும் என்ன ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்துரு ஸ்கிரீன்ல வந்ததே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்குரிய விஷயமாக கருதி குதூகலித்த நாட்கள் இருக்கு. அப்ப வந்தப்போ நானும் அதுல ஒரு ஆள். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தமிழை திரையில பார்க்கும்போது. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வலைதளங்கள் வந்தது, அதுக்கப்புறம் பத்திரிகைகள் வந்தது, டாக்குமெண்ட் ஒரு கோப்பை இமெயில் பண்ணோம்னா அந்த கோப்போட சேர்ந்து அதுல இருக்கக்கூடிய எழுத்துருவையும் சேர்த்து ஓகே. சோ ரிசீவர் என்ன பண்ணணும்னா இமெயில் you can open any document across any configuration. நீங்க எந்த மாதிரியான கணினி வச்சிருந்தாலும் எல்லா கணினியிலும் நீங்கள் தமிழ் கோப்புகளை மிக எளிதாக பயன்படுத்தக்கூடிய வசதியை இந்த புதுவிதமான எழுத்துருக்கள் கொடுத்தனர். ஓகே, சோ எழுத்துரு வந்துருச்சு. இதுவா மொழி தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இதுவா? ரைட். ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத்து கல்வெட்டுகள்ல இருந்தது, அதுக்கப்புறம் ஓலைச்சுவடிகள்ல வந்தது, அதுக்கப்புறம் பயன்படுத்த என்ன அடுத்த ஸ்டெப் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தா எழுத்துரு கணினியில் வந்தது. ஓகே, இது பெரிய தொழில்நுட்பமா அப்படின்னு கேட்டா இதுவும் ஒரு விதமான தொழில்நுட்பம். ஆனா இது இயங்கா நிலை தொழில்நுட்பம். மொழி தொழில்நுட்பம்னா ஆக்சுவலா என்ன? மொழி தொழில்நுட்பம்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய எந்த மொழியா வேணா இருக்கலாம். லாங்குவேஜ் டெக்னாலஜி. இட் கேன் பி எனி லாங்குவேஜ். இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், எந்த மொழியா வேணுமானாலும் இருக்கலாம். மொழி தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மொழிய திரையில வர வைக்கிறது மொழி தொழில்நுட்பம் கிடையாது. அது தொழில்நுட்பம்னா என்ன அப்படின்னா கணினி என்னுடைய மொழியை புரிஞ்சுக்கணும், என்னுடைய மொழியில அது பதில் சொல்லணும். நான் கணினி கூட இன்டராக்ட் பண்ணும்போது நான் என்னுடைய மொழியில நான் பேசுவேன் கணினி கிட்ட. கணினி அதை பகுத்தறிந்து ஒரு மூளை எப்படி செயல்படுமோ அதை போலவே கணினி செயல்பட்டு நான் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ரிப்ளை எனக்கு கொடுக்கணும். மொழிய லாங்குவேஜ், நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் லாங்குவேஜ் டெக்னாலஜி. லாங்குவேஜ் டெக்னாலஜினா இந்த சிஸ்டம் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ். கணினி மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஸ்டெப் என்னன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். கணினி மொழியை உருவாக்க வேண்டும். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மொழி தொழில்நுட்பம். அப்போ நம்ம தமிழ்ல பார்க்கும்போது முதல்ல எழுத்துருவ கணினியில வர வச்சுட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்சஸ். அதுக்கு அடுத்து நம்ம கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லும் போது அது கிடையாது, லாங்குவேஜ் டெக்னாலஜி. அடுத்த நிலை, அடுத்த படிநிலைகளுக்கு போகணும். இவங்க சொன்ன மாதிரி 2000 ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மென்பொருள் உருவாக்கங்கள் துவங்கப்பட்டு விட்டன. சோ உருபணியல் பகுப்பாய்வு இலக்கணம் படிப்பீங்க இல்லையா? ஃபைனல் இயர், தேர்ட் இயர். இப்ப இங்க இருக்கிறவங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் எம்ஏல படிப்பீங்களா? பகுபத உறுப்பிலக்கணம் எல்லாம் எப்போ படிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அது சிரமப்படக்கூடிய ஏரியான்னு நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி தமிழ் மாணவர்கள் இந்த பகுபத உறுப்பிலக்கணம் கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஐ ஹர்ட். ஐ டோன்ட் நோ. ஓகே, சோ உருபணியல் பகுப்பாய்வு. இப்ப நீங்க ஒரு சொல்ல உள்ளீடு செஞ்சீங்கன்னா அதை பகுப்பாய்வு செய்து அதோட வெளியீட கணினி கொடுத்துரும். ஓகே, மார்பலாஜிக்கல் பார்சிங்.
ஓகே. சோ இப்போ படித்தான் அப்படின்னா படி, இத் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிரும். ஓகே. பிஓஎஸ் டேகர் அப்படின்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஓகே. இப்ப படித்தான்னா அது வினைமுற்று. ஓகே. சோ என்ன அது? இப்ப அவன் அப்படின்னா நவ், பெயர். படி அப்படின்னா வினைச்சொல். இந்த மாதிரி அதோட பிஓஎஸ் டேகிங் என்ன? பிஓஎஸ் டேகிங் அதற்குரிய கருவிகள் தயாரிக்கப்பட்டன. அதுக்கப்புறம் ஒரு தொடர பகுப்பாய்வு செய்வதற்கான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. வேர்ட் சென்ஸ் டிசாம்பிகுவேட்டர். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கக்கூடியது, நிறைய சொற்கள் அப்படி இருக்கு இல்லையா? சோ இதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரு இந்த அறிமுக உரை வழங்கிய பேராசிரியர் சொன்னது போல ஸ்பெல் செக்கர். அதுக்கப்புறம் இதெல்லாம் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் டூல்ஸ். ஓகே. சோ பிஓஎஸ் டேகர் ஆகட்டும், மார்பலாஜிக்கல் பார்சர் ஆகட்டும், சின்டாக்டிக் பார்சர் ஆகட்டும், வேர்ட் சென்ஸ் டிசாம்பிகுவேட்டர், ஸ்பெல் செக்கர், இதெல்லாம் பேசிக் டூல்ஸ். இந்த பேசிக் டூல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ MS மைக்ரோசாஃப்ட் வேர்டு எல்லாருமே கட்டாயமா பயன்படுத்துவீங்க இல்லையா? சோ அதற்போல தமிழுக்கு ஒரு உருவாக்கும் போது உறுப்பினியல் பகுப்பாய்வு, தொடரியல் பகுப்பாய்வு, இந்த பிஓஎஸ் டேகர், இதெல்லாம் அதன் அடிப்படை கருவிகளா இருக்கு. ஆனா மேல இருக்கிற பயன்பாடு என்னன்னா வேர்டு ப்ராசஸர். ஓகே. ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு மாதிரி தமிழுக்கு ஒரு மென்பொருள். இப்ப மென் தமிழ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அது மென்தமிழ் சொல்லாளர் தமிழுக்குரிய ஒரு வேர்ட் ப்ராசஸர். அந்த வேர்ட் ப்ராசஸருங்கிறது தான் பெரிய அப்ளிகேஷன். அதுக்கு கீழே ஒரு சின்ன 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 கருவிகள் ஒருங்கிணைந்து இப்படி ஒரு பெரிய அப்ளிகேஷனா மாறுது, ஒரு பெரிய பயன்பாட்டு பொருளா மாறுது. இதுதான் தமிழ் சாஃப்ட்வேர். இப்போ டெக்ஸ்ட் டு ஸ்பீச், ஸ்பீச் டு டெக்ஸ்ட், ஸ்பீச் அனலைசர், இது எல்லாம் வந்துருச்சு. ஓகே, ரைட். சோ நாங்க என்னுடைய ஆய்வு நான் 2009 இந்த இதுல நான் முனைவர் பட்ட ஆய்வு பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்களிடம் தமிழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்டேன். அப்போ என்ன விதமான மெத்தடாலஜி நாங்க ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரியான வழிமுறையை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னா, ரூல் பேஸ்ட் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணோம். ரிசர்ச் பண்ணும்போது புள்ளி நாங்க ஒர்க் பண்ணது எதுலன்னா ரூல் பேஸ்ட் மெத்தடாலஜி. ரூல் பேஸ்ட் மெத்தடாலஜினா தமிழோட இலக்கண அறிவை நாங்க கணினிக்கு கொடுப்போம். ஃபுல்லுமே பேஸ்ட் ஆன் இலக்கண விதிகள். நாங்க டெவலப் பண்ண டூல், என்னோட ஆராய்ச்சியில நான் டெவலப் பண்ண டூல் சின்டாக்டிக் பார்சர், அதாவது தொடரியல் பகுப்பாய்வு. அது ஒரு பண்றதுக்கு என்னுடைய டாபிக். அப்ப நாங்க பயன்படுத்தின மெத்தடாலஜி என்னன்னா ரூல் பேஸ்ட் மெத்தடாலஜி. ஃபுல் தமிழ் இலக்கண விதிகளையும் கணினிக்கு புரியக்கூடிய மொழியில மாத்தி, கணினியோட நிரல்களா மாத்தி, அதை ரன் பண்ணி சின்டாக்டிக் பார்சரை நாங்க ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆனா சின்டாக்டிக் பார்சரோட பேசிக் என்னன்னா திருப்பி மார்பலாஜிக்கல் பார்சிங், பிஓஎஸ் டேகிங், அதுக்கப்புறம் சின்டாக்டிக் பார்சிங். சோ சின்டாக்டிக் பார்சிங் பண்ணணும்னா நான் உருபனியல் பகுப்பாய்வுல ஆரம்பிக்கணும். தொடரியல் பகுப்பாய்வு பண்ணணும்னா நான் உருபனியல் பகுப்பாய்வுல ஆரம்பிக்கணும். அதோட கரெக்டான பிஓஎஸ் டேகிங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் நான் சின்டாக்டிக் பார்சிங்க்கு போகணும். சி, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஸ்டாப் மீ இமீடியட்லி. ஓகே. சி, என்னன்னா இப்போ நான் தமிழ் உரையை கேட்கும் போது ஒரு இலக்கணத்துல ரொம்ப உள்ளார்ந்த ரொம்ப ஆழமான இதை சொன்னாங்கன்னா எனக்கு நான் வேற துறை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால, எல்லாருக்குமே அப்படித்தானே, வேற துறை சார்ந்ததை நம்ம கேட்கும் போது நமக்கு உடனே அதை டக்குன்னு கிராஸ் பண்ண முடியாது. சோ நம்ம திரும்ப திரும்ப ஒரு 2 தடவை கேட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவான ஐடியா வரும். அதனால எங்கேயாவது உங்களுக்கு ஸ்டக் ஆச்சுன்னா ஐ வாண்ட் யூ டு ஆஸ்க் இமீடியட்லி. யூ ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் இமீடியட்லி. சி, ஆன்லைன்ல பண்ணும்போது டைரக்டா உட்கார்ந்தாலே நிறைய அந்த அட்டென்ஷன் ஸ்பேன், கவனச்சிதறல் ரொம்ப ரொம்ப சாதாரணம். நேர்ல ஆஃப்லைன்ல பண்ணாலே. இப்போ ஆன்லைனுங்கிறப்போ நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. சோ ஒருவேளை எதுவும் டவுட் இருந்தா எனக்கு உடனே கேளுங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ரூல் பேஸ்ட் நாங்க பண்ணோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு படிநிலையிலும் வித்தியாசமான பிரச்சனைகளை நாங்க சந்திக்கிற மாதிரி இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வார்த்தை வரும்போது அத பிரிச்சு அது என்ன அதுக்கு என்ன டேக் கொடுக்கணுங்கிறத நாங்க முடிவு பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணி வச்சிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ மரம் பிளஸ் ஐ. இப்ப கணினி கிட்ட நீங்க மரமும் ஐயும் உள்ளீடா கொடுத்தீங்கன்னா
அது வந்து நாங்க இப்ப எப்படி அந்த ரூலை ஃப்ரேம் பண்ணோம்னா, இது இந்த ஈற்றெழுத்து வந்து இம்மா இருக்கும், வருமொழி நிலைமொழி ஈற்றெழுத்து இம்மாகவும் வருமொழி முதல் எழுத்து ஐயாகவும் இருக்கும்போது அப்ப அந்த திரிபு என்னது யாராவது சொல்ல முடியுமா? மரமை அப்படின்னு சொல்லலாம் மேடம். ஆக்சுவலா என்ன வரணும்? ஆக்சுவலி மரமை கரெக்டா? மரத்தை. அப்ப நாங்க என்ன விதி கொடுப்போம்னா, நிலைமொழி ஈற்றெழுத்து இம்மா இருக்கும் போது வருமொழி முதல் எழுத்து ஐயா இருந்ததுன்னா இம்மும் ஐயும் வரும்போது இம்மு வந்து இத்தா மாறும், ஒற்று ரெட்டிச்சு இத்தா மாறும், அது ஐ சேர்ந்துரும் அப்படின்ட்டு ரூல் கொடுத்தாச்சு. ஓகே, சோ மரம் பிளஸ் ஐ வந்து மரத்தை. ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அதுக்கடுத்த உள்ளீடு இதே மாதிரி ஒரு உள்ளீடு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுத்துட்டு நம் கூட்டல் ஐ. நம் கூட்டல் ஐ ஆக்சுவலி என்ன வரணும்? நம்மை. நம்மை. ஆனா கணினி என்ன கொடுத்துருக்கும்? ஏன்னா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம என்ன விதி கொடுத்தோம்? இம்மு வந்து இறுதி கேக்கல. நத்தை. வெரி குட். நாங்க வந்து என்னடா அது நம்ம கூட்டாயி நத்தைன்னு வந்துருச்சு, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு யோசிச்சு அப்புறம்தான் இம்மையும் ஐயையும் கூட்டுனா இத்துன்னு மாறணும்னு நம்ம ரூல் போட்டு வச்சிருக்கிறோம். அப்ப அது என்ன பண்ணுச்சு? நம்மையும் ஐயையும் கூட்டி நத்தைன்னு கொடுத்துருச்சு எங்களுக்கு ஆக்சுவலி. ஓகே, சோ இப்ப என்னன்னா நம்மளுடைய தமிழ் மொழியோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, நான் சொல்றதெல்லாம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். ஓகே, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல நம்மளோடது மார்பலாஜிக்கலி வெரி வெரி ரிச் லாங்குவேஜ். சோ நீங்க அந்த கணினி விதிகளுக்குள்ள நீங்க அடக்கும் போது எங்க இருந்தாவது ஒரு எக்ஸெப்ஷன் வந்துடும். ஒரு 1000 வார்த்தை ஒரு ரூலுக்கு ஒபே பண்ணுச்சுன்னா கட்டாயமா ஒரு 10 வார்த்தை அந்த ரூலுக்கு ஒபே பண்ணாது. அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போதுதான் எங்க ஏன் எரர் அடிக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ரூல் அந்த எக்ஸாம்பிளுக்கு செட் ஆகாது. தேர் வில் பி ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன். ஏன்னா திஸ் லாங்குவேஜ் இஸ் மார்பலாஜிக்கலி ரிச் லாங்குவேஜ். ஓகே, சரி நீங்க இப்ப ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெர்புக்கு மிஞ்சி போனா எத்தனை வடிவம் இருக்கும்? இப்ப ஸ்டடி அப்படின்னு ஒரு வார்த்தை வெர்பு, அதுக்கு எத்தனை வடிவங்கள் இருக்கலாம்? 4 or 3 மேம். ஓகே, என்ன இருக்கலாம்? ஸ்டடிட், ஸ்டடியிங், அவ்வளவுதான். ஸ்டடீஸ், ஸ்டடீட், ஸ்டடியிங், அவ்வளவுதான் இல்லையா? ஆனா இப்போ ஒரு தமிழ் வெர்பை எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து 8000 வடிவம் இருக்குங்கிறாங்க. 8000 வடிவத்தையும் ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு டூல் கூட டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப நீங்க படி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா படித்தான், படிக்கிறான், படிக்கின்றானா, படிப்பானா, படித்தது, அந்த கிளிட்டிக்ஸ் எல்லாமே சேர்த்து. ஓகே, படிக்கிறான், படிக்கின்றான், படிக்கிறானா, படிக்கிறாயா, ஆல் பாசிபிள் கிரிட்டிக்ஸ் எல்லாம் போடும்போது கிட்டத்தட்ட 8000 வடிவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபுல் இதுவும் சொல்ல தெரியல எனக்கு ஆக்சுவலி. பட் அந்த வடிவங்களை ஜெனரேட் பண்ற டூலும் அப்ப இருந்தது ஆக்சுவலி 2009 அந்த ரேஞ்ச்ல நான் சொல்றேன். அப்போ இவ்வளோ ஒரு ரிச் லாங்குவேஜ கணினி கையாளுவது ஒரு மிகுந்த சிரமத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்தது. நாங்க ரூல் பேஸ்டு மெத்தடாலஜி நான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான எண்ணற்ற பிரச்சனைகள். இப்ப நீங்க எங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு சொல்லோட வேர்ட் கிளாஸ எப்படி தீர்மானிக்கலாம்? இப்ப அதை நான் வினைமுற்று அப்படின்னு தீர்மானிக்கலாம். எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னு கேட்டா எதை வச்சு தீர்மானிப்போம்? இப்ப படித்து, படித்த, படித்தான், எதை வச்சு இது வெர்பல் பார்ட்டிசிபிள், இது வினையச்சம், இது பெயரச்சம், இது வினைமுற்று அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிப்போம்? விகுதியை வச்சு, இறுதி விகுதியை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். விகுதியை வச்சுதான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்ப படித்தான் அப்படின்னா அது வினைமுற்று. எப்படி கண்டுபிடிச்சோம்? ஆண், அந்த வினைமுற்று. ஆனா இது வந்து எங்களுக்கு இப்ப படித்தானா அப்படிங்கிறதும் ஆக்சுவலி வினைமுற்று தான் இல்லையா? பட் நீங்க அதை பிரிக்கும் போது கடைசி விகுதி வந்து வரும். அது வந்து கிளிட்டிக்ஸ். அப்ப படித்தானாக்கு எனக்கு வினைமுற்று காட்டாது. கம்ப்யூட்டரே கன்ஃபியூஸ் ஆயிடும். இது என்ன, ஏதோ புதுசா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் won't give me finite verb as output. வினைமுற்றுன்னு வராது. அப்புறம் ஏன் இது வரமாட்டேங்குது? இது வினைமுற்று தானே, எங்க விட்டோம் அப்படின்னு பார்த்தா கிளிட்டிக்ஸ் வரும்போது இறுதி அந்த விகுதியை வச்சு நம்ம வந்து அந்த கிளாஸ தீர்மானிக்க முடியாது. விகுதிக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை வச்சு தீர்மானிக்க வேண்டி இருக்கு. அந்த உருபை வச்சு தீர்மானிக்க வேண்டி இருக்கு. அப்ப இது ஒரு தனி ரூல். இப்ப சரி, ஓகே,
இறுதி விகுதி, அந்த விகுதியை வச்சுதான் தீர்மானிக்க போறோம் அப்படின்னே வச்சுப்போமே. இப்ப நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா படித்த இருக்கு, படிக்க இருக்கு, ரைட்டா? படித்த என்னது? பெயரச்சவி. பெயரெச்சம். படிக்க வியங்கோல் வினைமுற்று. ஓ அதுவும் சொல்லலாம். வெரி ஸ்மார்ட். வியங்கோல் வினைமுற்று. இப்ப நீங்க எங்க கணினி வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு கொடுத்துருந்ததுன்னா நாங்க சர்ப்ரைஸ் ஆயிருப்போம், என்னடா இது அப்படின்ட்டு. அது ஒரு, அதுவும் பாசிபிள். பட் இன்னொன்னு, சரி ஓகே, இப்ப விகுதின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே தான் வருது இல்லையா? அப்போ நம்ம என்ன சொன்னோம்? ஒரு வார்த்தையோட கிளாஸ எப்படி தீர்மானிப்போம்னு சொன்னோம்? விகுதியை வச்சு தீர்மானிப்போம்னு சொன்னோம். இப்ப படித்த இருக்கு, படிக்க இருக்கு. இத கணினிக்கு நீங்க எப்படி விகுதியை வச்சு தீர்மானிப்ப? நீங்க நான் டக்குன்னு சொல்றீங்க, படிக்கனா வியங்கோல் வினைமுற்று, படித்தனா பேரச்ச விகுதி அப்படின்னு டக்குன்னு சொல்றீங்க, இருக்கா? ஆனா இதை நான் கணினிக்கு எப்படி சொல்லி கொடுப்பேன்? ஆணுதான் ரெண்டுமே முடியுது இல்லையா? சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நான் சின்டாக்டிக் பார்சர் செய்யணும்னா மார்பலாஜிக்கல் பார்சர் செய்யணும், அதுக்கப்புறம் பிஓஎஸ் டேகர் போகணும், அதுக்கப்புறம் தான் நான் சின்டாக்டிக் பார்சர் போகணும்னு நான் சொல்றேன். எனக்கு மார்பிம் லேபிளிங்லயே 1000 பிரச்சனை வந்துடும். மார்பிம் லேபிளிங்லயே அது என்னன்னு லேபிள் பண்றதுன்றதுலயே எனக்கு பிரச்சனை வந்துடும். நான் அதுக்கப்புறம் அதுக்கு நான் டேக் போட்டு அது ஃபைனைட் வெர்பா என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நான் சின்டாக்டிக் பார்சிங் போய் சின்டாக்டிக் பார்சிங்க்கு ஒரு பெரிய செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் அதை டீல் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த நேச்சுரல் லாங்குவேஜை ப்ராசஸ் பண்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங் ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இப்ப நான் இதுல என்ன பண்ணுவேன்னா, படித்தவ வந்து எப்படி நான் இந்த டிட்டர்மைன் பண்ணுவேன் அப்படின்னா, ரூட் பிளஸ் டென்ஸ் பிளஸ் வந்ததுன்னா அந்த இடத்த வந்து, அதாவது வேர்ச்சொல் காலம் காட்டும் இது அந்த உறுப்பு அது வந்து விகுதி, காலம் காட்டும் விகுதி. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு வந்ததுன்னா அது வந்து இந்த கேட்டகரியில வரும். படிக்க வந்து ரூட் பிளஸ் ஃபில்லர் வந்துட்டு வந்ததுன்னா அது வந்து இந்த கேட்டகரி இப்படின்னு நான் போடுவேன். சரியா? சோ இப்ப நீங்க இது எனக்கு சொல்லுங்களேன், மார்பலாஜி இது முடிஞ்சது. அதுக்கு அடுத்தது வந்து திரும்ப இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, அதோட மார்பாலஜியை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு இன்னொரு டவுட் வரும். இப்ப சிட்டை, மொட்டை, அம்மாவை, இத நான் வந்து இதுக்கு வந்து டேக் போடணும். சரியா? இப்ப சிட்டை வந்து நவுன் போடலாமா? அத வந்து அப்படியே ஃபுல்லா ரூட் வேர்டா எடுத்தேன்னா, அதை ஃபுல்லையும் வேர்ச்சொல்லா எடுத்தேன்னா அது வந்து நவுனு. இத வந்து வேற என்ன வந்து என்ன இதுக்கு வேற விதமான இன்டர்பிரிட்டேஷன் என்ன பாசிபிள்னு நினைக்கிறீங்க? இத வந்து சிட்டு கூட்டல் ஐன்னு சேர்த்து பொருள் எடுக்கலாம் இல்லையா? ஐ வந்து என்ன இது? இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை. ஓகே, சோ பேர் சொல்ல இந்த சிட்டைய வந்து நான் சிட்டைன்னு மொத்தமா வச்சுக்கலாம், இல்லைன்னா சிட்டு கூட்டல் ஐன்னு போட்டுட்டு இரண்டாம் வேற்றுமை தொகை அது வந்து வருது அப்படின்றதையும் நான் வந்து குறிப்பிட்டுக்கலாம். ரைட்டா? இது வேற்றுமை தொகையாவும் நான் எடுத்துக்கலாம். அப்ப இது நான் எப்படி இது பண்ணுவேன் அப்படின்ற ப்ராப்ளம் வரும். இப்ப அம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மாவைக்கு என்னெல்லாம் பாசிபிள் சொல்லுங்க. எப்படி எல்லாம் அதை பிரிக்கலாம்? நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த அம்மாவைங்கிற அம்மா கூட்டல் ஐ மேம். அம்மா கூட்டல் ஐ, இவ்வளவுதான். உடம்படுமை வந்து அது வையா மாறுமா? இல்ல, அது ஐ தான், அம்மா பிளஸ் ஐ. ஓகேவா? ஆனா நாங்க கொடுத்த எல்லா விதிகளையும் உள்ளடக்கி கணினி ஒரு வெளியீடு கொடுக்கும்போது அம்மா பிளஸ் ஐன்னு ஒண்ணு கொடுத்துச்சு, இன்னொன்னு பிளஸ் மாவு பிளஸ் ஐன்னு கொடுத்துச்சு. நாங்க நிஜமாவே சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். ஏன்னா நம்ம விதி அது புரியுதா? மாவைங்கிறத ஒரு வார்த்தையா எடுத்து மாவு பிளஸ் மாவு பிளஸ் ஐ அப்படி கொடுத்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இப்படி ரெண்டு விதமா பிரிச்சு கொடுத்து. ஓகே, சோ இன்னொன்னு, இப்ப மலைத்தேன்னா அப்பா இவ்வளவு வேலையா அப்படின்னு மலைத்தேன் அப்படி சொல்லலாம். ஒண்ணு அப்ப வந்து அது வந்து வினைமுற்று. இன்னொன்னு வந்து மலைத்தேன் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ காம்பவுண்ட் வேர்ட். ஓகே, மலையில் கிடைக்கக்கூடிய தேன், மலைத்தேன்.
புத்தி இல்லாதவன். புத்தி இல்லாதவனை எப்படி பிரிக்கலாம்? இதுலயும் எனக்கு ரெண்டு ரெண்டு அவுட்புட் கொடுக்கும். புத்தி இல்லாதவன் ரெண்டு அவுட்புட் கணினி எனக்கு கொடுத்துச்சு. என்னவா இருக்கலாம்? புத்தி இல்லாதவன், புத்தி கூட்டல் இல்லாதவன். புத்தி கூட்டல் இல்லாதவன். புத்தி கூட்டல் இல் கூட்டல் ஆதவன். வெரி குட். புத்தி கூட்டல் இல் கூட்டல் புத்தியில் ஆதவன். டோட்டலி ரெண்டு வித்தியாசமான மீனிங். ஓகே, ஒண்ணு வந்து புத்தி இல்லாதவன், இன்னொன்னு புத்தியில் ஆதவன். இப்படி சோ எந்த பிரிவை நான் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப ஒரு வாத்தியார் வந்து புத்தி இல்லாதவனே அப்படின்னு சொன்னா நம்ம அந்த இன்டர்நேஷன், டோனு, கான்டெக்ட் இதெல்லாம் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் திட்டுறாரா இல்ல பாராட்டுறாரா அப்படின்னு. ஆனா நம்ம கணினிக்கு கொடுக்கும்போது அதை என்ன மாதிரி நம்ம பொருள் கொள்றது, அது அடுத்தது. பொருண்மையெல்லாம் வந்து பக்கத்திலே போக முடியல. லைக் ஆக்சுவலி நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஐ வில் ஷோ யூ த ஃபேக்ட்ஸ். தமிழ் ஆய்வு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் போது எந்த அளவுல நம்ம இருக்கோங்கிறத ஐ வில் கிவ் யூ ஃபேக்ட்ஸ். அதாவது உணர்வு பூர்வமா நம்ம மொழியை நம்ம அப்ரோச் பண்றோம். ஏன்னா வி ஆர் கனெக்டட் இமோஷனலி வித் அவர் லாங்குவேஜ். நமக்கு அந்த தமிழ் அப்படின்ற போது வி ஆர் இமோஷனலி கனெக்டட். ஆனா ஃபேக்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம நிஜமாவே எங்க இருக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்ட்ஸ். ஐ வில் கம் டு தட் லேட்டர். ஆனா இப்ப நாங்க ரூல் பேஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஓகே, சோ இது மார்ஃபிம் லெவல், மார்பலாஜிக்கல் லெவல், அடுத்து சின்டாக்ஸ் லெவல் போகும்போது திரும்பவும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியில போடுறது. ஓகே, கேட்டகரி ஆம்பிகுட்டி. ஆட்டை கத்தியால் வெட்ட கத்தி இறந்தது. கத்தியால் என்னது, கத்தி என்னது? கத்தி நைஃப். கத்தினா ரொம்ப சத்தம் போட்டு இறந்தது. ஆமா. ஆனா வந்து எஸ். சோ ஃபர்ஸ்ட் வந்து கத்தி பிளஸ் ஆல்னு கொடுக்கணும். கரெக்டா? அடுத்தது வந்து கத்து பிளஸ் ஈன்னு கொடுக்கணும். நான் பேசுறது புரியுதா? ஆட்டை கத்தியால், கத்தியாலோட எப்படி அந்த பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி வரணும்னா கத்தி பிளஸ் ஆல், கத்தியால் வெட்ட கத்தி இறந்ததுன்னா கத்திங்கிறதே மொத்தமா நவுனு. கரெக்டா? கத்தி வந்து மொத்தமா நவுனு. அத வந்து கத்து பிளஸ் ஈனும் பிரிக்கலாம். ரைட்டா? தட் இஸ் ஆம்பிகுட்டி. சோ இந்த ஆம்பிகுட்டியை நான் எப்படி ரிசால்வ் பண்ண போறேன்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலை வணங்குவது என் வேலை. இது என்ன வேலை? வேலை ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேல் கூட்டல் ஐ. இதெல்லாம் நாங்க பிராக்டிக்கலா நாங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். ஓகே, இதை எப்படி ரிசால்வ் பண்றது, என்ன ரூல் போட்டு எதுக்குள்ள இதை கொண்டு வர்றது. அதாவது கிராமர் ரூல்ஸ் வந்து சில நேரங்கள்ல வந்து கான்டெக்ஸ்ட் நாலேஜ் இல்லாம பிளைண்டா நம்ம ரூல் போடவே முடியாது. கான்டெக்சுவல் இன்ஃபர்மேஷன் வேணும். அது வந்து செமண்டிக்ஸுக்கு போயிடும். ஸோ சின்டாக்ஸ் லெவல்ல சில இதை மட்டும்தான் சரி பண்ண முடியும். செமாண்டிக்ஸ் அடுத்த லெவல் செமாண்டிக்ஸ்க்கு போனாதான் சில விதமான பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி நாங்க ரூல் பேஸ்ட வச்சுட்டு போட்டு மண்டைய உடச்சிட்டு இப்படி பண்றதா அப்படி பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுல என்ன ஆனா ஒரு இதுனா நீங்க எப்படியாவது 99% ரிசல்ட் கொண்டு வந்துடலாம். ஏன்னா இட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகும்போது ஒரு முன்னாடிலாம் கூகுள் டிரான்ஸ்லேஷன் நிறைய பேர் பயன்படுத்தி இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் கட்டாயமா பயன்படுத்தி இருப்பீங்க இல்லையா? எவ்வளவு அபத்தமான மொழிபெயர்ப்புகள் அது கொடுத்துருக்கு இல்லையா? ரொம்ப கண்ணா பின்னான்னு கொடுக்கும். பாட்டி வடை சுட்டாள் அப்படின்னா பாட்டி வாஸ் கிராண்ட் மதர் வாஸ் ஷாட் டெட் அப்படின்னு கொடுக்கும். சுட்டாள் அப்படின்னா சுட்டாங்க அப்படின்னாலே டெட் அப்படின்னு அதாவே ஒரு அர்த்தம் போட்டு வச்சு கொடுக்கும். அம்மா மெஸ் அப்படின்னா கூகுள் மேப்ல அம்மாவின் அலங்கோலம் அப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. சோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம். ஏன்னா அவங்க பண்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு டிரான்ஸ்லேஷன். இப்ப ரூல் பேஸ்டுல நீங்க போகும்போது இந்த மாதிரியான அப்சர்ட் எரர்ஸ் வராது. ஆனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு போகும்போது இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான சிலி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ அதனால ரூல் பேஸ்ட வச்சுதான் நாங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஸ்ட்ரக்சரல் ஆம்பிகுட்டி பாத்தீங்கன்னா முத்து மாலை அணிந்தான், அதாவது முத்து மாலை அணிந்தான்னு சொல்லலாம். அவன் வந்து முத்து மாலையை அணிஞ்சுக்கிட்டான் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா முத்துங்கிறவன் மாலை அணிந்தான்னு சொல்லலாம். அப்புறம் அவன் படி தாண்டினான், அவன் படி அளந்தான். இந்த ரெண்டு படியும் வேற இல்லையா? சோ இந்த மாதிரியான பொருள் மயக்கங்கள்.
ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இதை வச்சு எப்படி எப்படி குரூப் பண்றது, எப்படி டேக் பண்றது அப்படிங்கிற பிரச்சனை வந்து எப்பவும் போயிட்டே இருக்கும் ரூல் பேஸ்ட் மெத்தடாலஜில. ஓகே, இப்ப நான் வந்து என்ன டெமோ அப்படின்னு சொன்னா, நான் இதுல பண்ண பிஹெச்டிக்காக நான் பண்ண சின்டாக்டிக் பார்சர் டூலும், அதுக்கப்புறம் என்னோட யூஜிசி மைனர் கிராண்ட்ல பண்ண வேர்ட்ஸ் இன்ஸ் டிசாம்பிகுவேட்டர் டூலையும் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஆனா இது வந்து 2010, 11, 12 அந்த ரேஞ்ச்ல நாங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி. இது ஃபுல்லி ரூல் பேஸ்ட். இப்போ ரூல் பேஸ்ட் கிடையாது. ஓகே, நான் சும்மா ஒரு டெமோ இருந்தா பெட்டரா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை காட்டுறேன். பட் ஸ்டில் இது வந்து இன்னைக்கு வழக்குல கிடையாது. ஓகே, சும்மா ஜஸ்ட் டு நோ where we started and where we are moving. I am giving you this demo. Okay, see. நாங்க வந்து தொடர்ல பல்வேறு இது டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், காம்பவுண்ட் சென்டென்சஸ், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், அந்த மாதிரி வேற வேற வகையான சென்டென்சஸ். இப்ப எந்த புக்கை ஃபாலோ பண்ணுவோம்னா, ஐயா பேராசிரியர் அகத்தியலிங்கம் அவரோட புக்கு, அதுக்கப்புறம் இவர் பெரும் பேராசிரியர் பொற்கோ அவரோட புக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சது. பெரும் பேராசிரியர்களை நேர்ல சந்திச்சு அவங்களோட சப்ஜெக்ட் கிளாஸஸ் லிசன் பண்ற பெரும் பாக்கியம். அதை வந்து நிஜமாவே பாக்கியம்னு தான் சொல்லணும். த மாஸ்டரி ஓவர் த லாங்குவேஜ், த கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ், அப்பா சான்ஸே இல்லை அந்த மாதிரி. ஸோ ஃபுல்லும் நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவங்களோட உரையை கேட்போம், அவங்களோட புக்கை பயன்படுத்துவோம் இலக்கண விதிகளை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் அகத்தியலிங்கம் சாரோட புக்கை தான் நாங்க யூஸ் பண்ணோம். இப்ப என்னன்னா, எனக்கு வந்து அவங்களே சில சாம்பிள் சென்டென்சஸ் கொடுப்பாங்க, கொடுத்து அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு அந்த மாதிரி சென்டென்சஸ் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து சின்டாக்டிக் பார்சரோட எக்ஸ்டென்ஷனா வேர்ட் சென்ஸ் டிசாம்பிகுவேட்டரையும் செஞ்சேன் நான். ஸோ தொடரியல் பகுப்பாய்வியோட அப்படியே அந்த ஃபீச்சர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த டூல் பொருள் மயக்கம் நீக்குறது அதையும் சேர்த்து செஞ்சேன். இப்ப பாத்தீங்கன்னா, நான் கையாலும் குச்சியாலும் அடித்தேன். கேசல் ஃப்ரேஸ், அது என்ன ஃப்ரேஸுங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டேக் என்ன, நான்ங்கிறது நவுனு, கையாலும்ங்கிறது கேசல் ஃப்ரேஸ், குச்சியாலும்ங்கிறது திரும்ப கேசல் ஃப்ரேஸ், அடித்தேன்ங்கிறது ஃபைனைட் வேர்ட். இப்ப அடிங்கிற வார்த்தைக்கு எத்தனை பொருள் இருக்கு அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்து. ஓகே, சோ இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க கொடுத்த சாம்பிள் சென்டென்சஸ். நீங்க பாத்தீங்கன்னா, மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்கு பண உதவிகள், அது ப்ளூரல் நவுன் ஃப்ரேஸ் வழங்கப்பட்டு இந்த செய்து வாய்ப்பாட்டு வினையச்சம் வருகிறது. வினையாளனின் பெயர்னு சொல்லலாம், வினை முற்றுன்னு சொல்லலாம். ஆல் பாசிபிள் டேக்ஸ். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கும். ஓகே, ரைட். இப்ப வந்து வேர்டு சென்ஸ் டிசாம்பிகுவேஷனுக்குரிய டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே, இப்ப ஆட்டு அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு நீங்க இந்த கிரியாவோட டிக்ஷனரி எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு வார்த்தைக்கு நீங்க பார்த்ததுல மேக்சிமம் எத்தனை பொருள் இருந்திருக்கிறத பாத்திருக்கீங்க கிரியாவோட டிக்ஷனரியில? ஒரு சொல் தான், அந்த சொல்லுக்கு எத்தனை விதமான பொருள் இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க?
நாங்க வந்து இந்த வேர்ட்ஸ் அண்ட் டிசாம்பிகுவேட்டர் டூலை டெவலப் பண்ணும்போது கிரியாவை தான் பயன்படுத்தினேன் நான். பார்த்தா ஒரு வார்த்தைக்கு, அதாவது டிக்ஷனரியில எவ்வளவு சைஸ் ஃபாண்ட் என்ன இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு 4 பக்கத்துக்கு பொருள் இருக்கு. ஒரு வார்த்தைக்கு அத்தனை பொருள். ஓகே, நான் என்ன பண்ணேன்னா, கணினிக்குன்னு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. நம்மளோடது மார்பலாஜிக்கலி ரிச் லாங்குவேஜ், அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ மோர் ஓவர் இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு ஒரு 30 அர்த்தம் அப்படிலாம் இருக்கிற கூடிய ஒரு லாங்குவேஜ். ஓகே, ஸோ இப்போ WSD வேர்ட்ஸ் அண்ட் டிசாம்பிகுவேட்டர் டூல் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட கால அளவு வந்து 1 வருஷம். அவ்வளோக்கு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். ரைட்டா? ஸோ இந்த ஃபுல்லையும் கவர் பண்ணணும்னா அதுக்கேத்த நிதி வேணும், அதுக்கேத்த டைம் வேணும், அதுக்கேத்த ஆள் வேணும், எல்லாமே வேணும். ஓகே, ரைட். ஸோ நான் என்ன எனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்றது, இப்போ இவன் மாவை ஆட்டினான், கையை ஆட்டினான், ஊஞ்சலை ஆட்டினான், எல்லாத்துலயும் அர்த்தம் வேற. ரைட்டா? சோ இப்ப இதை நான் ரன் பண்ணும்போது ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அவன் மாவை ஆட்டினான். அது ஒண்ணுத்துக்கும் அது என்ன கேட்டகரின்னு வந்துருச்சு. அவன்கிறது நவுன், மாவை வந்து கேசல் ஃப்ரேஸ், ஆட்டினான் வந்து ஃபைனைட் வர்பு. இப்ப ஆட்டுங்கிறது வேவ், ஸ்விங், கிரைண்ட். ஓகே, இந்த இடத்துல the meaning of the verb ஆட்டு in the given context is grind. ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் மேம், தெரியுது. ஓகே, ரைட். சோ இப்போ நான் இப்ப அடுத்த இது வர மாதிரி ஓகே, கையை ஆட்டினான் அப்படிங்கிறப்போ கை அசைக்கிறது வந்து வேவ். ஓகே, கை அசைக்கிறது இங்கிலீஷ்ல வேவ். சோ அவன் கையை ஆட்டினானுக்கு எனக்கு பிரிச்சு ஒண்ணு என்ன கேட்டகரிங்கிறத சொல்லிரும். அதுக்கப்புறம் ஆக்சுவலி சின்டாக்டிக் பார்சரோட நான் நிறுத்தும் போது அது ஆக்சுவலா என்ன பண்ணும்னா, இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ங்கிறத கூகும். ஓகே, இது வந்து சிம்பிள் சென்டென்ஸா, காம்பவுண்ட் சென்டென்ஸா, அந்த டீட்டெயிலையும் சேர்த்து கொடுக்கும். இப்ப நான் அதுலயே அதோட எக்ஸ்டென்ஷனா நான் WSD பண்ணதுனால அந்த அவுட்புட்டை ஹைடு பண்ணிட்டு வேர்ட்ஸ் அண்ட் டிசாம்பிகுவேட்டரோட அவுட்புட்டை மட்டும் நான் ரிவீல் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஆக்சுவலி ஐ ஃபர்காட் தட் என்ன அந்த இது வரமாட்டேங்குது, கேட்டகரி ஆஃப் சென்டென்ஸ் வரமாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் அதோட எக்ஸ்டென்ஷனா WSD டூல் பண்ணதுனால அந்த அவுட்புட் வந்து இது உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி அதுவும் வந்துடும். இப்ப அவன் கையை ஆட்டினான், இது என்ன சென்டென்ஸ், டைப் ஆஃப் சென்டென்ஸ்? என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்? ஓகே, இட் இஸ் அ சிம்பிள் சென்டென்ஸ். ஓகே, இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்கு, மத்தபடி நிறைய, அதாவது உங்களுக்கு வந்து எம்பெடிங் வந்து சென்டென்ஸ் எம்பெடிங் போய்கிட்டே இருக்கும். அவன் வந்த போது மழை பெய்ததால் அவன் குடையை விரிக்கும் போது குடைக்குள் இருந்து ஒரு எலி வெளியே தவ்விய காரணத்தால் அவன் பயந்து, அப்படின்னு சென்டென்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஒரு சென்டென்ஸ் அவன் ஒரே சென்டென்ஸா 4 பக்கத்துக்கு எழுதலாம் ஆக்சுவலி. ஓகே, சோ இந்த மாதிரியான எம்பெடிங்கும் பாசிபிள் தமிழ்ல. சோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து ஆட்டுங்கிற வேர்டுக்கு மீனிங் வந்து வேவ். இப்ப நீங்க ஓகே, சோ இதே மாதிரி நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு இப்போ அவள் ஆணி அடித்தாள், காற்று அடித்தது. ஓகே, அவள் ஆணி அடித்தாள், 2 அடியும் வேற இல்லையா? ஓகே, அடிக்கு வந்து ஹிட், பீட், டிரைவ், ப்ளோ. ஓகே, சோ ஆணியை அடிக்கும் போது அது டிரைவ். ரைட்டா? அதே வந்து காற்று அடித்தது அப்படின்னு சொல்லும்போது இங்க அந்த கான்டெக்ட்ல ப்ளோ.
ஓகே, விண்ட் இஸ் ப்ளோயிங் இல்லையா, காற்று அடித்தது. சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் டிஸ்ஆம்பிகுவேஷன் பண்ணி வச்சேன். ஆக்சுவலா நீங்க யோசிச்சீங்கன்னா இது எல்லாமே வந்து டைரக்டா பீப்புள் யூஸ் பண்றது இதுல ஒண்ணும் இல்ல. ஓகேவா, இப்போ ஒரு வேர்ட்ஸ் அண்ட் டிஸ்ஆம்பிகுவேட்டர் டூல ஒரு நார்மல் பர்சன் அங்க யூஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா மெஷின் டிரான்ஸ்லேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோமா, கூகுள் டிரான்ஸ்லேஷன் யூஸ் பண்ணுவோமா, அந்த இடத்துல நான் அடியில இருக்கிற கருவியா இந்த WSD டூலும் இருக்கும். நேரடியா நம்ம WSD டூல உபயோகப்படுத்த போறது இல்ல. The end user need not use a WSD tool. Okay, it is a research tool. But where this research tool will be used is when you are going to use an application. Definitely you will be using a Google Translator. At that time, WSD tool will be an underlying tool. Google Translation, Google மொழிபெயர்ப்ப கட்டாயமா எல்லாரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பயன்படுத்தியே இருப்பீங்க, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி பயன்படுத்தும் போது அதன் பேஸ் டூலாக, அடிப்படை கருவியாக நிச்சயமாக பொருள் மயக்கம் நீக்கும் கருவியும் இருக்கும். ஓகே, எதுக்கு இதெல்லாம் சின்ன சின்னதா பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, எதுக்கு பண்ணணும்னா பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸுக்கு பண்றதுக்கு இது தேவை. ஓகே, அதனாலதான் மார்பாலஜில நம்ம ஆரம்பிப்போம். மார்பாலஜில ஆரம்பிச்சு இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஒரே நிமிஷம், லெட் மீ கோ பேக் டு மை. ஓகே, ரைட். சோ இதுதான் நம்ம இப்போ பார்த்த டெமான்ஸ்ட்ரேஷன். சரியா, இப்போ ஆக்சுவலி இதெல்லாம் எதுவும் இப்ப ரூல் பேஸ்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்டு இதெல்லாம் இங்க இப்ப இதெல்லாம் எங்கேயும் யூஸ் பண்றதே கிடையாது. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் மெஷின் லேர்னிங்க்கு போயாச்சு. செயற்கை நுண்ணறிவு, எந்திர கற்றல், மெஷின் லேர்னிங்க்கு போயாச்சு. ஓகேவா, சோ இப்போ மெஷின் லேர்னிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ChatGPT பயன்படுத்தி இருக்கீங்களா? எஸ் மேம். பண்ணிருக்கோம். ரைட். நீங்க ChatGPTல நம்ம அதுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கும் போது ஒரு மனுஷன் பதில் கொடுத்தா எப்படி கொடுப்பானோ, இப்ப நீங்க கூகுள்ல டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா அது லிங்க் கொடுக்கும். ரைட்டா, ChatGPTல நீங்க ஒண்ணு போட்டீங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி பதில் சொல்லுவானோ அந்த மாதிரி அது பதில் சொல்லுது. இது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தரவு, ஓகே, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா, இன்னார்மஸ் ஹியூஜ் டேட்டா வச்சு கணினிய பழக்கிடுறாங்க. ஓகே, டேட்டா செட் கிரியேட் பண்ணிடுறாங்க. டேட்டா செட் கிரியேட் பண்ணி கேள்வி பதில், இந்த கேள்வினா இது பதில், இந்த கேள்வினா இது பதில் அப்படின்னு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா. ஓகே, இப்ப கூகுள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அனுப்பக்கூடிய மெயில், விக்கிபீடியாவோட என்டையர் கண்டென்ட், ஹியூஜ் கண்டென்ட்டை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா செட்டை தயார் பண்ணி மெஷின்ஸை ட்ரைன் பண்ணிடுறாங்க. சோ இப்படி கேள்வி வந்தா நீ இப்படி பதில் சொல்லணும், இப்படி கேள்வி வந்தா இப்படி பதில் சொல்லணும். அதுக்கு நீங்க எப்படி டேட்டா யூஸ் பண்ணணும்னா ரொம்ப பெரிய தரவை யூஸ் பண்ணணும். சின்னதா ஒரு 10 கேள்விக்கு ஆன்சர் சொல்லி வச்சீங்கன்னா அது அவ்வளவா ஒர்க் பண்ணாது, கரெக்டா ஒர்க் பண்ணாது. ஓகே, அது ரொம்ப கரெக்டா நிதானமா ஒர்க் பண்ணணும்னா நீங்க மிகப்பெரிய டேட்டாவை வச்சு அதை ட்ரெயின் பண்ணி வைக்கணும். அதனாலதான் ChatGPT நீங்க இங்கிலீஷ்ல கேட்கும் போது எல்லாம் எத்தனை பேர் அதை வச்சு அசைன்மெண்ட் எல்லாம் எழுதி சப்மிட் பண்றீங்க, ரிப்போர்ட்ஸ். ஓகே ஓகே, இங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி இருக்கிறனால மேபி ஓகே ஃபைன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சால்ட்டா என்ன எஸ்ஏ கொடுங்க, நேரா ChatGPT போக வேண்டியது, ஒரு எஸ்ஏ கொடு அப்படிங்க வேண்டியது, அது எடுத்து கொடுத்துருது, வாங்கிட்டு வந்துடுறான். இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஏன் எது அப்படி எதனால அது அவ்வளவு அழகா ஒரு மனுஷன் எழுதுனா என்ன பண்ணுவானோ அப்படியே ஏன் கொடுக்குது அப்படின்னா, கணினிய ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரைன் பண்ணி வச்சுட்டு இங்க எப்படி ட்ரைன் பண்ணுவாங்கன்னா, டேட்டா செட்டை எடுத்து, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்ப அவன் வேகமாக வந்தான் அப்படின்னா அவன் என்னது கேட்டகரி, வேர்டு கேட்டகரி என்னது? அது சுட்டா மேம்? என்னப்பா? சுட்டு பெயரான்னு கேக்குறேன். பெயர், அவ்வளவுதான், சிம்பிளா. சுட்டு பெயர் கூட வேண்டாம், நவுன். ஓகே, வேகமாக வினை. வந்தான் தான் வினை. வேகமாக வேகமாக அட்ஜெக்டிவ். எஸ், வெரி குட். வேகமாக அட்வர்ப். வேகமாக வந்தான். அழகாக இருக்கிறாள் அப்படின்னா அது
அட்ஜெக்டிவ், வேகமாக வந்தான்னா அது அட்வெர்ப். ஓகேவா? சோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிடுறாங்க. இப்படி வார்த்தை வருதா, இது இந்த கேட்டகரி, இப்படி வருதா, இது இந்த கேட்டகரி, நீ பதில் சொல்லும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், அப்ப அந்த கேட்டகரி வந்து இந்த வடிவுல இருக்கணும் அப்படின்னு மிகப்பெரிய டேட்டா செட்டை கொடுத்து ட்ரெயின் பண்ணி வைக்கிறாங்க. அதனால அது நீங்க சாட் ஜிபிடி தமிழ்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்களா? மேம் அப்பயுமே அது கூகுள் மாதிரிதான் மேம் வருது. ஆஹ் சரியா வராது. அதாவது ஆங்கிலத்துக்கு வர்ற அளவுக்கு துல்லியமா ஒரு நல்ல லாங்குவேஜோட தமிழுக்கு வர்றது இல்ல. சரியா? இதுதான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஓகே. என்ன பண்றாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, பெரிய தரவு வச்சு ட்ரெயின் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு பேரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், LLMs சொல்றாங்க. ஓகே. இந்த LLM-ஆல என்ன பண்ண முடியும்னா மொழியை தானா ஜெனரேட் பண்ண முடியும், உருவாக்க முடியும். கணினி மொழி தொழில்நுட்பம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், லாங்குவேஜ் டெக்னாலஜினா என்னன்னு பார்த்தோம், மொழியை புரிஞ்சுக்கணும், மொழியை உருவாக்கணும். ஓகே. எந்திரம் இயற்கை மொழியை புரிஞ்சுக்கணும், எந்திரம் இயற்கை மொழியை உருவாக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஜெனரேட், அண்டர்ஸ்டாண்ட் ஜெனரேட். இப்ப பாத்தீங்கன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் கேன் ஜெனரேட் லாங்குவேஜ், அதால மொழியை உருவாக்க முடியுது. ரைட்டா? சோ அந்த மொழியை உருவாக்கும் திறனை வச்சு பல்வேறு இயற்கை மொழி சார்ந்த பணிகளை நம்மளால கணினிய செய்ய வைக்க முடியுது. இதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். நான் சொல்றது வந்து மெஷின் லேர்னிங்கோட ரொம்ப பேசிக் திங், சும்மா எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப சாட் ஜிபிடி வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஏன் அது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அது ஏன் ஒரு LLM? ஏன்னா அதுக்கு நான் சொல்றது புரியுது, அதால மொழியை உருவாக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, ஜெனரேட் பண்ணுது. சோ இட் இஸ் a LLM. சாட் ஜிபிடி இஸ் a LLM. ஓகே. அது என்ன கான்செப்டை யூஸ் பண்ணுது? மெஷின் லேர்னிங் கான்செப்டை யூஸ் பண்ணுது. இது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒண்ணு. டெக்னிக்கலா நான் உள்ள போகல, ரொம்ப மேம்போக்கா என்ன நடக்குதுங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. ரைட்டா? இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய LLMs இருக்கு. இப்போ எம்பர்ட் இருக்கு பாருங்களேன், எம்பர்ட்னு ஒரு லாங்குவேஜ் மாடல் இருக்கு, இதுல தமிழுக்கும் இருக்கு. ஆனா நீங்க எம்பர்ட்டை யூஸ் பண்ணி தமிழுக்கு அதை நீங்க யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அப்பவும் உங்களுக்கு ரொம்ப புவர் அவுட்புட் தான் கிடைக்கும். ஏன்னா டேட்டா வந்து அவ்வளவு கம்மியா இருக்கு. 100 லாங்குவேஜஸ் பிளஸ்க்கு அது யூஸ் ஆகுது. இங்கிலீஷுக்கெல்லாம் பக்காவா ஒர்க் ஆகும். ஆனா தமிழுக்கு அது அக்யூரேட் வேண்டாம், ஒரு டீசெண்டா கூட ஒர்க் பண்ணாது. ஏன்னா டேட்டாவோட அளவு, LLMல டேட்டாவோட, தமிழ் டேட்டாவோட அளவு எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா கிளாட், கொஹேர், எர்னி, ஃபால்கான், இது எல்லாம் வேற வேற மொழிகளுக்கு இருக்கக்கூடிய வேற வேற LLMs. ஓகே. கிளாட்ல பாத்தீங்கன்னா ஹிந்தி, கொரியன் எல்லாம் இருக்கு. கொஹேர்ல தமிழும் இருக்கு. ஆனா திரும்ப கொஹேர் மாடலை நீங்க உபயோகம் பண்ணீங்கன்னாலும் தமிழுக்கு அவ்வளோலாம் ஒர்க் பண்ணல. எர்னி வந்து மேண்டரினுக்காக சிறப்பா உருவாக்கப்பட்ட ஒரு LLM, தனியா மேண்டரினுக்கு மட்டும். ஓகே. ஃபால்கான்ல எல்லாம் தமிழே கிடையாது. ஓகே. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்னோட லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூல் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து நாங்க டோட்டலா AI போயிட்டோம், ML/DL கான்செப்டுக்கு போயிட்டோம். இப்ப நான் இந்த ப்ராஜெக்டை ஏன் வந்து என்னால இப்போ டெமோ காட்ட முடியலன்னா, இட் இஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், இன்னும் முடியல. அதனால என்னால இப்போ டெமோ காட்ட முடியாது. எப்படி AI கான்செப்டை கொண்டு வரோம், எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இப்போ என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என்னோட ப்ராஜெக்டே வந்து டிசம்பர் 2024 தான் முடியுது. எனக்கு வந்து இது ஃபண்டிங் வந்து தமிழ் வெர்ச்சுவல் அகாடமி கொடுக்குறாங்க. ஓகே. சோ இதுதான் நான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப ஏன் வந்து ஒரு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூல் வேணும்? சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னா என்னது அப்படின்னா, இப்ப ஐபோன், இப்ப லேட்டஸ்டா ஐபோன் 16 வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஐபோன் 16 பத்தி தமிழ்நாடு பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஐபோன் நிறுவனம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சுச்சுன்னா அது என்ன பண்ணும்னா வெப் கிராலிங் பண்ணும். தமிழ்ல எங்கெல்லாம் ஐபோனை பத்தி கமெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துரும், தானாவே எடுத்துட்டு அவங்க நல்லா சொல்றாங்களா மோசமா சொல்றாங்களாங்கிறத கண்டுபிடிச்சோம். இதுதான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ். இப்போ ஒரு படம் வெளியே வருது, அந்த படத்தை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, சோ எல்லா கமெண்ட்டையும் வெப் கிரால் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அதை நல்லா சொல்றாங்களா மோசமா சொல்றாங்களா. பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களோட வாடிக்கையாளர் அவங்களோட
சேவையை பத்தியோ அவங்களோட பொருளை பத்தியோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. இதனாலதான் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூலுக்கு நம்ம ஆக்சுவலி போறோம். சரியா? இப்போ இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூல் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு நீங்க சாட் ஜிபிடில வாட் டு பீப்புள் திங்க் அபவுட் ஐபோன் 16 அப்படின்னு போட்டீங்கன்னா அது ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா தமிழுக்கு அது ஆன்சர் சொல்லாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ்ல நம்ம டேட்டா செட் இல்ல. எந்த அளவுக்கு எவ்வளவு ஜாஸ்தியா டேட்டா செட் கொடுத்து ட்ரெயின் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் அதோட அவுட்புட் நல்லா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இல்லையா, ஏன் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூல் தேவைப்படுதுன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் அவங்களோட பொருட்களை சந்தைப்படுத்தவும் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துறதுக்காகவும் வாடிக்கையாளர் சேவை வழங்குவதற்காகவும் இந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூல் அதுக்கு தேவைப்படுது. இங்கிலீஷுக்கு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூல்னு ஒண்ணு தனியா தேவையில்லை. ஏன் தேவையில்லை? எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, அதுல போட்டாலே கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, நம்ம தமிழ்ல அப்படி இல்லை. ஏன்னா தமிழ் இஸ் அ லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ். லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா வலைதளங்கள்ல அவ்வளவு தமிழ் கண்டென்ட் இல்ல. ஒரு எல்எல்எம் ட்ரெயின் பண்ணி அழகா ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய அளவிலான தரவுகள் வலைதளங்களில் இல்லை. இது நிதர்சனமான உண்மை. இது ஃபேக்ட். ஓகே, நம்ம ஃபேக்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்ம அடுத்து என்ன செய்ய முடியுங்கிற இதுக்கே போக முடியும். இப்ப டக்குன்னு லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்ன உடனேமே நம்மளோட இமீடியட் ரியாக்ஷன் டினையல். எப்படி அப்படி சொல்லலாம்? எத்தனை வலைப்பக்கங்கள் இருக்கு, வலைப்பூக்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இதான் ஃபேக்ட். எல்எல்எம் நல்லா ஒர்க் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் கண்டென்ட் இல்ல. ஓகே, எக்ஸிஸ்டிங் இதை வச்சு எக்ஸிஸ்டிங் எல்எல்எம் வச்சு தமிழ் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா திரும்ப அதேதான் ரீசன், தரவுகள். இப்ப சென்டிமெண்ட் அனலைசர் யாருக்கெல்லாம் பயன்படுது? தமிழ் சென்டிமெண்ட் அனலைசர் மாணவர்கள், ரிசர்ச் ஸ்காலர், ஏஐல ஒர்க் பண்றவங்க தமிழுக்கு நான் டூல் டெவலப் பண்ண போறேன், தமிழுக்கு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண போறேன், எனக்கு டேட்டா செட் வேணும் அப்படின்னா டேட்டா செட் இல்லை. இது ஃபேக்ட். சோ நான் இப்போ ஒரு சென்டிமெண்ட் அனலைசர் டூல் செஞ்சு கொடுத்தேன்னா டூலும் உங்களுக்கு வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும், நாங்க ரெடி பண்ற டேட்டா செட்டும் அவைலபிளா இருக்கும். டேட்டா செட் இருந்ததுன்னா அதை வச்சு ஃபர்தரா தமிழ் ரிசர்ச் பாசிபிள். ஓகே, இது வேற யாரெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டார் யூஸ் பண்றாங்க. டெக் எந்தூசியாஸ்ட் செஞ்சு பார்க்கணும், இது எப்படி அவுட்புட் வருது, இது எப்படி வருது அப்படின்னு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும். தமிழ் ஸ்பெசிபிக் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகும். இப்ப நாங்க பண்ற மாடலை நாங்க அவைலபிளா வச்சிருவோம். அந்த மாடலை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் எய்ம் பிஹைண்ட் டெவலப்பிங் திஸ் சென்டிமெண்டல் அனலைசர் டூல். இன்னும் பொதுவா வேற என்னென்ன டூல்லாம் இருக்கு எம்எல் அப்ளிகேஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் இருக்கு, நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் இருக்கு. டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் என்னன்னா ஒரு 1000 பக்கம் டாக்குமெண்ட்னு வச்சுக்கோங்களேன், 1000 பக்க கோப்புல என்ன இருக்குங்கிறத ஒரு 10 பக்கத்துல சுருக்கி தான் கண்டென்ட் அப்படின்னு சுருக்கி கொடுக்குறது. இப்ப நீங்க ஒரு லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னு கைதி கேட்பாங்க. உடனே அது நீதிமன்றம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். எனக்கு ஏன் மொழியில அந்த டாக்குமெண்ட் வேணும்பாங்க, உடனே அதுக்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. சோ இப்ப டெக்ஸ்ட் சம்மரைசேஷன், இந்த 10,000 பக்கம் டாக்குமெண்ட், இந்த இதை 100 பக்கத்துக்கு உனக்கு சுருக்கி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இங்கிலீஷுக்கு இருக்கு, தமிழுக்கு இல்ல. ஏன் இல்ல? அதே காரணம் தான் இல்ல. ஓகேவா? ஏன்னா எல்லாம் இல்ல. ஓகே, நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் ஒரு பெரிய கான்டெக்ட்ல, ஒரு பெரிய டெக்ஸ்ட்ல நேம்ஸ், பிளேஸ், ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ரெகக்னைஸ் பண்றதுக்கு இதெல்லாம் டூரிசம் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் தேவைப்படும். அப்புறம் இந்த மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த துறையில எல்லாம் இது தேவைப்படும், அதுவும் நமக்கு இல்ல. ஓகே, சோ இதுக்காக தான் இப்ப நீங்க இந்த டூல் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இல்லையா, நீங்க இந்த டெக்ஸ்ட் சம்மரைசேஷன், நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷனுக்கெல்லாம் நீங்க ஏஐ டூல் தமிழுக்கு செஞ்சீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய யூ ஆர் டூயிங் அ சர்வீஸ் டு தமிழ் அந்த மாதிரி. ஓகேவா? ஏன்னா இன்னும் நமக்கு மாடல் வரல. மாடல் வந்துருச்சுன்னா நம்ம மாடல்லயே போட்டு வாங்கிக்கலாம் ஆன்சர். ஓகே, சாட் ஜிபிடி வந்துருச்சுன்னு வைங்களேன், சாட் ஜிபிடிலேயே நீங்க போட்டு ரிசல்ட் வாங்கிக்கலாம். ஆனா சாட் ஜிபிடி இப்ப நமக்கு அந்த எல்எல்எம் இல்ல. ஏன் எல்எல்எம் இல்ல? தமிழ் இஸ் லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ். ஓகே, இப்போதைக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஸ்விக்கி டேட்டா செட் இருக்கு, கேபிள்.காம்னு ஒரு சைட் இருக்கு. அவங்க நிறைய டேட்டா செட்ஸ் போட்டு வைக்கிறாங்க. அது ஸ்விக்கியோட டேட்டா வச்சிருக்காங்க, ரைட்டா? சோ மத்தபடி பெருசா எந்த டேட்டாவும் இல்ல. அமேசானோட ரிவ்யூஸ் இருக்கு, ப்ராடக்ட் ரிவ்யூஸ், தமிழ் மூவி ரிவ்யூஸ் இருக்கு. மத்தபடி நமக்கு தேவைப்படுற டேட்டா செட் எல்லாம் இல்ல. சரியா? இட் இஸ் அ லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ். ஓகே, ஏன் லோ ரிசோர்ஸ் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தமிழ், இது வந்து மார்ஃபோலாஜிக்கலி வெரி வெரி ரிச் லாங்குவேஜ். எல்எல்எம்க்கு அது ரொம்ப டஃபா இருக்கு. இன்னொன்னு மார்க்கெட் டிமாண்ட், இங்கிலீஷ் பேசுறவங்க தான் உலகத்துல ஜாஸ்தி. சோ கம்பெனிஸ் வந்து அது நேச்சுரலா அவங்களதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னொரு நீங்க வந்து தமிழ் பேராசிரியர்களும் தமிழ் ஆய்வாளர்களும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீட் ஃபார் எக்ஸ்பர்டீஸ். ஆள் இல்ல, ரைட்டா? இப்ப இருக்கிற டேட்டா செட்டையும் எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இப்ப இங்கிலீஷ்ல இருக்கிற டேட்டாவை கூகுள் டிரான்ஸ்லேட் கொடுத்துட்டு அந்த தமிழ் டேட்டா, சோ இது இங்கிலீஷ் டேட்டாவோட தமிழ் டேட்டாவை ஏத்து கூகுள் டிரான்ஸ்லேட் கொடுக்குற தமிழ் டேட்டா என்ன அழகுல இருக்கும், அந்த அழகுல தான் நம்ம டேட்டா செட் இருக்கு. அப்போ எங்களுக்கு துறை சார்ந்த ஆய்வாளர்கள் தேவை இந்த வேலையை செய்யறதுக்கு. எப்படின்னா, அவங்களுக்கு லிங்குவிஸ்டிக்ஸ் நாலேஜ் இருக்கணும், கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பின்னணி, இந்த குறித்த அறிவெல்லாம் வச்சுதான் நம்மளோட டேட்டா செட்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும். டேட்டா செட்டை கிரியேட் பண்ணாதான் நம்ம அடுத்து ரிசர்ச்க்கே போக முடியும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் தமிழ் ரிசர்ச்க்கே போக முடியும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த டேட்டா செட். எப்போ குவாலிட்டி வரும்? தமிழ் ஆய்வாளர்களும் தமிழ் மாணவர்களும் இதுல பங்கேற்கும் போதுதான் அந்த குவாலிட்டி வரும். இப்ப டக்குன்னு வேகமாக வந்தான் அப்படின்னா, எனக்கு வேகமாக தமிழ்ல வரமாட்டேங்குது, அட்வர்புன்னு தான் வருது, ரைட்டா? ஏன்னா நான் தமிழ் துறை சார்ந்த ஆசிரியர் இல்ல. ஆனா தமிழ் துறை சார்ந்த பேராசிரியர்கள் வரும்போது அந்த டேட்டா செட்டே வேற குவாலிட்டியில இருக்கும். ஓகே, இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் இப்ப இருக்கு. இப்ப நீங்க என்ன சினாரியோ, தமிழ் டேட்டா செட்டு என்ன சினாரியோன்னு பாத்தீங்கன்னா, 2023 உருவாக்கப்பட்ட டேட்டா செட் இங்கிலீஷ் 47%. இந்த ரெட் கலர்ல இருக்குது இல்லையா, இது ஃபுல்லும் இங்கிலீஷ் லாங்குவேஜ், அவங்கதான் மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் யூரோப்பியன் லாங்குவேஜஸ் ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இட்டாலி, வாட் எவர். ஓகே, அது வந்து அடுத்த பர்சன்டேஜ், மேஜர் சங்க். ஓகே, அடுத்து சைனீஸும் ஜாப்பனீஸும் கூட 9% வந்துடுறாங்க. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இங்க இருக்கோம் பாருங்க, 49 அதர் ஏசியன் லாங்குவேஜஸ். ஆசிய மொழிகள் வந்து வெறும் 3.8%. ஓகே, அதாவது 49 ஆசிய மொழிகள்ல 3.8% தான் டேட்டா செட். 49 லாங்குவேஜ், இதுல 1. ஓகே, 50ல 1. அப்பனா நம்ம 0. எத்தனையோ பர்சன்டேஜ் தான் நம்மளோட டேட்டா செட்டோட சைஸ். ஓகே, சோ நம்ம பிளைண்டா தமிழ்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. ஆக்சுவலா இது பிரச்சனை, இதை சரி பண்ணணும் அப்படின்னு போனாதான் நம்மளோட மொழி வந்து அடுத்த லெவலுக்கு போகும். தொழில்நுட்பத்துக்கு தன்னை உட்படுத்தி கொள்ளாத நிறுவனமோ மொழியோ தனி மனிதனோ முன்னேறுவதற்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்த லெவலுக்கு போகணும்னா தொழில்நுட்பத்துக்கு நம்ம உட்படுத்திக்கிட்டே ஆகணும். ஓகேவா? நம்ம பழம்பெருமை பேசிக்கொண்டே இருப்பதனால் எதுவும் நடக்க போவது இல்லை. இதுதான் ஃபேக்ட். இவ்வளவுதான் இருக்கு. நம்ம வந்து 3.8% 49 லாங்குவேஜ். அப்ப நம்ம பர்சன்டேஜ் வந்து 0. தான் நம்மளோட பர்சன்டேஜ் டேட்டா செட். சரியா? இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன் டேட்டா செட் இல்லைங்கிறக்குரிய பிரச்சனைகளை பார்த்தோம். தமிழோட மொழி அமைப்பு, கஸ்டமர் அவ்வளோ இல்ல, அதனால பெரிய காங்க்ளமரேட்ஸ் எல்லாம் நம்மள ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. முக்கியமான பாயிண்ட் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல. வி நீட் எக்ஸ்பர்டீஸ். ஓகே, துறை சார்ந்த வல்லுநர்கள் வேணும். ஓகே, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் டேட்டா செட்டோட சாம்பிள்ஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. கொஸ்டின் ஆன்சர் டேட்டா செட், நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் டேட்டா செட், குளோபல் நியூஸ் டேட்டா செட், இந்த மாதிரி தமிழுக்கு டெவலப் பண்ணி வைக்கணும். ஓகேவா? சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இருக்கிற மாடலை தமிழுக்கு ஃபைன் டியூன் பண்ணலாம். சாட் ஜிபிடிய தமிழுக்கு நல்லா ஒர்க் பண்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? சாட் ஜிபிடிக்கு தமிழ் டேட்டா செட்டை நிறைய கொடுக்கலாம். ஓகே, சோ நம்ம புது டேட்டாவை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டேட்டா செட்டை பண்ணிட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, லிங்குவிஸ்டிக்ஸ் ரூல்ஸை பயன்படுத்தி பக்காவா எக்ஸ்பர்ட்ஸை வச்சு டேட்டா செட்டை தயாரிச்சு நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, எல்எல்எம் ஸ்ட்ராங் ஆகும்போது அவுட்புட் பக்காவா இருக்கும். ஓகே, இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. ஓகே, சோ மெத்தடாலஜி வந்து நீங்க உள்ள போகும்போது கத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னா, எங்க வந்து ஆய்வுக்கு நல்ல சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு எல்எல்எம் கிரியேட் பண்ணணும். இதை வந்து ஒரு தனி மனிதனாலோ ஒரு சிறு நிறுவனத்தாலோ பண்ணவே முடியாது. ரொம்ப ரொம்ப பெரிய காங்க்ளமரேட்ஸ் வந்தாதான் இதை பண்ண முடியும். ஓகே, அப்ப நான் ஏன் லெவலுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப சின்ன அளவுல நீங்க டேட்டா செட் பில்டு பண்ணலாம். இப்ப நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க, எம்ஏக்கு ப்ராஜெக்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எம்ஏக்கு ப்ராஜெக்ட் உண்டா? எஸ் மேம். ஓகே, நீங்க இப்ப எம்ஏ ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஒரு அனோட்டேட்டட் டேட்டா செட் பண்ணி
நீங்க கேகல்ல போட்டீங்கன்னா யூ ஆர் சர்விங் திஸ் சொசைட்டி. தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு நீங்க செய்யறது பெரும் பேருதவி ஆக்சுவலி. ஓகே, இந்த மாதிரி ஒரு டேட்டா செட், ஹை குவாலிட்டி அனடேட்டட் டேட்டா செட்டை நீங்க பண்ணலாம். டேட்டா செட்டை நீங்க பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணி, நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் டூல் இல்ல, நேம்ட் என்டிட்டி ரெகக்னிஷன் டூல் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை கம்ப்யூட்டர்காரங்க பண்ணுவாங்க. டேட்டா செட்டை நீங்க பண்ணுவீங்க, எம்எல் பார்ட்டை கம்ப்யூட்டர்காரங்க பண்ணுவாங்க. இப்படிதான் நான் என் ப்ராஜெக்ட் பண்றேன். எனக்கு 2 ரிசர்ச் அசோசியேட்ஸ், ஒருத்தங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் தமிழ் துறை சார்ந்தவங்க, இன்னொருத்தங்க கணினி துறை சார்ந்தவங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தங்க டேட்டா செட் பண்றாங்க, இன்னொருத்தங்க எம்எல் அப்ளிகேஷன் பண்றாங்க. இதை நீங்க பண்ணீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய அடி எடுத்து வைக்கிறோம் நம்ம. இதுக்கு நீங்க ஃபண்டிங் ஏஜென்சியும் ட்ரை பண்ணலாம், டிவியை ட்ரை பண்ணலாம். ஃபண்டிங் ஏஜென்சி டு பி வெரி ஹானஸ்ட் அவ்வளவா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ மாணவர்களுக்கான இதெல்லாம் வருது, தமிழ்நாடு ஸ்கீம் எல்லாம் வருது, தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி துறையில அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்க எல்லாம் ஃபண்ட் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட். அப்ப நீங்க இப்ப தமிழுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் இருக்கும்போது அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் டேட்டா செட் பில்டு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேக்ட் போடலாம். இவ்வளவுதான் தமிழுக்கு டேட்டா இருக்கு, தமிழ் ஏஐ அடுத்த லெவலுக்கு போகணும்னா எனக்கு டேட்டா செட் வேணும், அதுக்கு நான் பில்டு பண்ண போறேன் அப்படின்னு நீங்க ப்ரொபோசல் எழுதலாம். ரைட், இவ்வளவுதான். இதுதான் நீங்க பண்ண வேண்டியது, டேட்டா செட்டை பில்டு பண்ணணும். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.